கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. தொடர்ந்து அந்த 29ஆம் பாசுரத்தை சேவிப்போம். இந்த பெண்கள் நாங்கள் சிறுகாலே வந்தோம் என்று சொன்னார்கள். அதாவது 4 மணிக்கு முற்பட்ட விடியற்காலை 4 மணிக்கு முற்பட்ட காலத்திலேயே வைத்து கொண்டோம். அதன் பிறகு இவ்வளவு நேரமாக எல்லோரையும் நாங்கள் திரட்டி கொண்டு வந்தோம் என்கிற பொழுது, அப்படிப்பட்ட அந்த நேரத்தை தான் நாம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லுகிறோம். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே தொடங்கப்படுகிற எந்த செயலாக இருந்தாலும் அது மிகச் சிறப்பாக முடிவடையும் என்பது ஒரு ஐதீகம், ஒரு சம்பிரதாயம். ஆகினாலே தான் இந்த பெண்கள் அவ்வளவு சீக்கிரமாக எழுந்து தாங்கள் செய்ய போகின்ற அந்த விரதத்தை மேற்கொள்வதற்கு ஒன்றாக திரண்டார்கள். அது இந்த விடியற் காலத்திலே எழுந்து கொள்ளுகின்றவர்கள் வாழ்க்கையிலே மிகவும் முன்னேறிய நிலையிலே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாம் அந்த சாத்வீக குணம் என்ற ஒரு குணம் இருக்கும். அதாவது குணங்கள் 3: தாமசம், ராஜசம், சாத்வீகம் என்ற 3 குணங்கள். ஆக தாமசம்ன்றது என்னன்னா, அது இந்த காலத்திலே நிறைய பேரை பார்த்தால் எல்லாம் தாமச குணம்தான். ஏம்மா பையன் எழுந்துட்டானா இல்லை பொண்ணு எழுந்தானா? இல்லைங்க, அது பாவம் குழந்தை 7 மணிக்கு தான் எழுந்துக்கும், 8 மணிக்கு தான் எழுந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சரியாக குழந்தைகளை வளர்க்கிறது இல்லை. அது தவறான ஒரு நோக்கம். என்ன இருந்தாலும் இனி என்னன்னா படி, எவ்வளோ நேரம் வேணால் படி, ஆனால் கரெக்டாக அந்த விடியற் காலத்தில் எழுந்து அந்த கதிரவன் எனப்படுகின்ற சூரியன் கிழக்கே உதிக்கின்ற நேரத்திலே வந்து கொஞ்சம் வெளியே நின்று முடிஞ்சால் நல்லா குளிச்சுட்டு கைகள் 2 மேலே தூக்கி அந்த சூரிய நமஸ்காரத்தை செய்கின்ற பொழுது அதிலே எழுந்து கிடைக்கின்ற சக்தியே தனிதான். ஆகையினாலே அப்படி சாத்வீக குணம் உள்ளவர்கள் விடியற்காலை நேரத்திலேயே எழுந்து கொள்வார்கள். அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்றவர்கள் தான் ராஜச குணம். அது நம்முடைய பூமியிலே வாழ்கின்ற நிறைய பேருக்கு, மனிதர்களுக்கு ராஜச குணம். வானுலகத்திலே வாழ்கின்ற தேவர்களுக்கு சாத்வீக குணம், கடவுளர்களுக்கு எல்லாம் சாத்வீக குணம். ஆனால் அரக்கர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாருக்கும் அந்த தாமச குணம் என்கின்ற அந்த குணமாக இருக்கும். ஆகையினாலே நாங்கள் அந்த விடியற்காலை நேரத்திலேயே வந்துவிட்டோம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னவர்கள், நீ இந்த பசுக்களை மேய்த்து உண்ணுகின்ற அந்த யாதவர் குலத்திலே பிறந்தாய், நீ பரமபதத்திலே மிகவும் நல்ல முறையிலே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தாய். நீ படித்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய திருவடிகளை எல்லாம் அங்கே பெரிய பிராட்டியும் சிறிய பிராட்டியும் நப்பினை பிராட்டியும் எல்லாம் என்ன செய்வார்கள்? அப்படியே உன்னுடைய கால்களை பிடித்து உனக்கு களைப்பு ஏற்படாதவாறு அமுக்கி விடுவார்கள். வேண்டிய சம்ரட்சணைகளை எல்லாம் செய்வார்கள். அவ்வளவு வைபோகத்தில் இருந்த நீ இப்பொழுது எங்கு வந்திருக்கிறாய்? இங்கு வந்து நந்தகோபனுடைய மகனாக வளர்ந்து கொண்டு வருகிறாய். ஆகையினால் நீ உறங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமானால் அங்கே உறங்கலாமே என்று முன்னொரு பாசுரத்தில் பார்ப்போம். ஆகையினால் பெற்றம் வைத்து உண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே. நாங்களும் உன்னுடைய அந்த யாதவர் குடும்பத்திலே பிறந்தவர்களாகினாலே நாங்கள் வைக்கின்ற அந்த கோரிக்கையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த கோரிக்கையானது, அந்த கைங்கரியம் செய்வதானது எவ்வளவு நாளைக்கு இருக்க வேண்டும் என்றால் என்ன, இற்றைக்கும் 7 பிறவிக்கும் தன்னோடு உற்றுமையாகும். 7 பிறவிகள் என்கின்ற பொழுது அங்கு 2-3 விதமான அந்த அர்த்தத்தை காணலாம். பொதுவாக இந்த உலகத்திலே 7 வகைப்பட்ட பிறவிகள் இருக்கின்றன. அதில் நம்முடைய பூலோகத்திலே இருக்கின்ற நாம் எல்லாம், மேலே இருக்கின்றவர்கள் தேவர்கள், அவர்களுக்கு 7 அறிவு உடையது என்று சொல்லுவார்கள். மனிதர்களுக்கு எல்லாம் எத்தனை அறிவு? 6 அறிவு.
ஆக அதை அடுத்து நமக்கு கீழே இருக்கின்ற விலங்குகளுக்கெல்லாம் 5 அறிவு, அதை அடுத்து பறவைகளுக்கு எல்லாம் 4 அறிவு, மரம் செடி கொடி போன்றவைகளுக்கெல்லாம் 3 அறிவு, அதன் பிறகு இந்த நிலத்திலே ஊர்ந்து செல்கின்ற அந்த ஜந்துக்கள் இவைகளுக்கு எல்லாம் 2 அறிவு, கடலிலே வாழுகின்ற அமீபா போன்ற உயிரினங்களுக்கு 1 அறிவு. ஆக இவ்வளவையும் உடையதாக 6 உயிரினங்களை உடையதாக இருப்பதோடு அங்கே தேவர்களையும் சேர்த்தால் மொத்தம் எத்தனை பிறவி? 7 பிறவி. அதை தான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகிறார்கள். என்னவென்று, இற்றைக்கும் இன்றைக்கும் 7 பிறவிக்கும். அப்படின்னா 7 பிறவிகள். 7 பிறவிகளில் எதுனா ஒரு பிறவி எடுத்துட்டா அப்போ மறுபடியும் அந்த பிறவியை பிறக்க மாட்டார்கள்னா இல்லை. அந்த பிறவியிலேயாவது நன்மை செய்திருந்தால், புண்ணிய காரியங்கள் செய்திருந்தால் என்ன பண்ணலாம்? அந்த பிறவியை பிறக்காமல் வேறு ஏதாவது ஒரு நல்ல நிலைக்கு செல்லலாம். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் எத்தனை பிறவி எடுத்தாலும், ஆக இன்றைக்கும் 7 பிறவிக்கும்னா எடுக்க போகின்ற எந்த பிறவியாக இருந்தாலும் எத்தனை பிறவிகளாக இருந்தாலும் அர்த்தம். 7 பிறவி எடுத்து முடிச்சிட்ட உடனே நம்முடைய கர்மாக்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஆக மனிதனாகவே பல முறை பிறக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு கொடிய விலங்காக பல முறை பிறக்கலாம். எந்த உயிரினமாக வாழ்கின்ற பொழுதும் அந்த உயிரினமாக வாழ்கின்ற பொழுது நல்ல காரியங்களை செய்திருந்தால், புண்ணியத்தை செய்திருந்தால், அது அந்த பிறவியை ஒழித்து அதனை மேம்பட்ட பிறவியை அடையும். ஆகினால் இற்றைக்கும் 7 பிறவிக்கும் என்கிற பொழுது அந்த 7 வகைப்பட்ட பிறவிகளை எடுத்தாலும் என்று சொல்லலாம். எத்தனை பிறவிகள் எடுக்க நேருகிறதோ அப்படி எடுக்கப்படுகின்ற எல்லா பிறவிகளிலேயும் என்றும் நாம் இங்கே பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையினால் இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம், உமக்கே நாம் ஆட்சியோம். உன்னோடு தொடர்புடையவர்களாகவே நாங்கள் இருக்க வேண்டும். அது என்ன, ஏன் காரணம்னா, இந்த பெண்கள் அந்த பகவானுடைய அந்த அவதார நோக்கத்தை நன்கு புரிந்து கொண்டவர்கள். பெருமான் என்ன செய்வான்? எப்பொழுது எல்லாம் இந்த உலகத்திலே அதர்மம் பெருகுகிறதோ அப்பொழுது எல்லாம் அவதாரம் எடுப்பான். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் என்று சொல்லுகிறார். எப்பொழுதெல்லாம் இந்த பூமியிலே அதர்மத்திற்கு ஏற்றம் வருகிறதோ, உயர்வு ஏற்படுகிறதோ, தர்மத்திற்கு தாழ்வு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவதாரம் எடுப்பேன், அதர்மிகளை ஒழிப்பேன் சொன்னார். ஆக அவருடைய நோக்கம் என்னவென்றால், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாக்காய சம்பவாமி யுகே யுகே என்று சொல்லுகிறார். யுகே யுகே என யுகங்கள் யுகங்கள், எத்தனை யுகங்கள் எடுத்தாலும் அந்த எல்லா யுகங்களிலேயும் நீ எந்த பிறவி எடுத்தாலும் சரி, இந்த துவாபர யுகத்திலே நீ கண்ணனாக கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாய். போன பிறவியிலே நீ ராமனாக இருந்தாய். அப்பொழுது தண்டகாரண்யத்திலே வசித்த முனிவர்களாக நாங்கள் இருந்தோம். இப்பொழுது நீ கண்ணனாக இருக்கிறாய். அந்த முனிவர்கள் தான் இப்பொழுது கோபிகாஸ்திரிகளாக உன்னோடு வந்து பிறந்திருக்கிறோம். ஆக இந்த பிறவியை விட்டுவிட்டு இதற்கு பிறகு நீ வேறு எப்படிப்பட்ட அவதாரம் எடுத்தாலும் அந்த பிறவிகளிலேயும் உங்களோடு தொடர்பு உடையவர்களாக நாங்கள் பிறக்க வேண்டும் என்று பிறந்து உனக்கு அந்த குற்றேவல்னா கைங்கரியங்களை செய்ய வேண்டும் என்று இந்த பெண்கள் கேட்கிறார்கள். அவர்கள் வெறும் பகவான் கண்ணன் மனிதனாக பிறந்தால் இவர்களும் ஏதாவது ஒரு பிறவி எடுத்து அவர்களுக்கு தொண்டே செய்கின்ற அந்த நிலைதான் வேண்டுமா என்றால் அப்படி இல்லை. நம்முடைய கீதார்த்த சங்கிரகத்திலே எம்பெருமானார் ராமானுஜர் என்ன சொல்லுகிறார்? துவம் ஏவ மாதா ச பிதா துவமேவ, துவம் ஏவ பந்துச சகா துவமேவ, துவம் ஏவ வித்யா திரவிணம் துவமேவ, துவமேவ சர்வம் மம தேவதேவா என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம்னா, நீ பிறந்து இருக்கின்ற பொழுது ஆறுயிர் அன்னை எனக்கு நீயாக தான் இருக்க வேண்டும். ஆறுயிர் அன்னையும் நீயே,
அருமை தந்தையும் நீயே, உறவும் சுற்றமும் கூட நீதான், எனக்கு உதவுகின்ற நண்பர்களும் நீதான், நான் கற்கின்ற கல்வியும் நீதான், சேர்க்கின்ற செல்வமும் நீதான், எனக்கு எல்லாமாக இருக்கின்ற ஒருவன் நீ ஒருவன்தான் என்று அங்கே அந்த பெருமானை வேண்டுகிறாராம். யாரு? எம்பெருமானார் ராமானுஜர். ஆனால் இந்த ஸ்தோத்திரம் பகவானை பற்றி பாடுகின்ற இது உண்மையிலே பார்க்கின்ற பொழுது மகாபாரதத்திலே அந்த காந்தாரி இருக்கிறாள் அல்லவா, அந்த காந்தாரி கண்ணனை பார்த்து இந்த ஸ்லோகத்தை சொல்லுவதாக ஒரு கருத்து உண்டு. நீ என்னதான் இருந்தாலும் எங்களை இரண்டாம் பட்சமாகத்தான் பார்த்தாய், பாண்டவர்களைத்தான் நல்ல முறையிலே நீ பாதுகாத்தாய், உன்னை என்னுடைய மகனெல்லாம் நல்ல முறையிலே அறியாமல் போனார்கள், ஆகையினாலே அதனுடைய விளைவை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள், எல்லோரும் அழிந்து போனார்கள். கண்ணா, நீதான் எனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே தாயும் தந்தையும் எல்லாம் நீதான், உறவும் சுற்றமும் நீதான், உதவுகின்ற நண்பர்களாக இருப்பவனும் நீதான், மனிதர்கள் கற்கின்ற கல்வியும் நீயே, சேர்க்கின்ற செல்வமும் நீதான் என்று அங்கே அந்த தேவி கண்ணனை பார்த்து சொல்லுவதாகத்தான் இந்த ஸ்லோகமானது அமைந்திருக்கிறது. ஆகையினாலே இப்படி நீ எந்த பிறவி எடுத்தாலும் ஒன்று உன்னுடைய தாயாக நாங்கள் வர வேண்டும், உனக்கு வேண்டிய குற்றவலை செய்ய வேண்டும், கைங்கரியங்கள் செய்ய வேண்டும், அல்லது தந்தையாக பிறவி எடுத்து வர வேண்டும், உனக்கு வேண்டியதை செய்ய வேண்டும், கல்வி கற்பிக்க வேண்டும், அல்லது உறவினர்களாக இருக்க வேண்டும், வந்து வேண்டியதை செய்ய வேண்டும். இப்படி எந்த பிறவி எடுத்தாலும் சரி அந்தந்த பிறவியிலே நாங்கள் உன்னோடு கண்டிப்பாக வந்து உனக்கு வேண்டிய கைங்கரியங்களை செய்ய வேண்டும். ஆக குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே. நாங்கள் செய்ய போகின்ற அந்த குற்றேவலை பணிவிடையை நீ வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. நாங்கள் கேட்பதை நீ அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் செய்கின்ற அந்த குற்றேவலை கைங்கரியங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே பெருமானை இந்த பெண்கள் மிகவும் தாழ்மையாக ஒரு விண்ணப்பம் வைத்து வேண்டுகிறார்கள். அதை பெருமான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் இந்த 29ஆம் பாடலுடைய கருத்தாக இருக்கின்றது. அதை அடுத்து பார்க்கின்ற போது